வந்து இப்பவே எலெக்ஷன், அதாவது நாங்க 18 வயசுக்கு முன்னாடியே எலெக்ஷன்னா என்ன, அதை எப்படி ஓட்டு போடணும் எல்லாத்தையுமே எங்க ஸ்கூல் இப்பவே எங்களுக்கு சொல்லி தராங்க. இப்ப நான் எஸ்பிஎல் கேண்டிடேட் நிக்கிறேன்ல, இதுல நான் வின் பண்ணிட்டேன்னா என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கறத நான் மேனேஜ்மெண்ட் வரையும் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்டு நாங்க அதோட சேஞ்ச், ஸ்கூல்ல இருக்க நிறைய இதை வந்து நாங்க சேஞ்ச் பண்ணிக்குவோம். அது மாதிரி எங்க ஸ்கூலையும் வந்து நாங்க ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிக்குவோம். இப்ப நிறைய இருக்கு, ஏடிஎல், டிஎல், அந்த மாதிரி நிறைய ஏஎஸ்பிஎல், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுலயுமே நானும் ஒரு ஓட்டரா நான் அவங்களுக்கு ஓட்டு தான் பண்ண போறேன். அது மாதிரி எப்படி ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத எங்க ஸ்கூல் எங்களுக்கு டீச் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தந்த எங்க ஸ்கூலுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த 18 வயசுக்கு முன்னாடியே ஓட்டு போட்ட அனுபவம் எப்படி இருக்கு? இப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சிறந்த தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு. அது இப்ப 18 வயசுக்கு அப்புறமும் இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னாலுமே நான் எப்படி என் மக்களுக்கு சேவை செய்யறது அதையும் நான் இப்பவே கத்துக்கிட்டேன். எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறதையும் நான் இப்ப கத்துக்கிட்டேன். என் ஸ்கூல் இது எல்லாமே சொல்லி தராங்க. என் பேர் மகதி, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் பியூப்பிள் லீடர் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னோட ஓட்டை ரொம்ப வேல்யூபிளான பர்சனுக்கு நான் கேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ஃபியூச்சர்லயும் எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, நாங்க எப்படி ஓட்டு போடணும், தலைவர்களுக்கு என்னென்ன லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நாங்க ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது 18 வயசுக்கு முன்னாடியே நாங்க கத்துக்கிட்டோம். உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி வந்து ஓட்டு போடுற விஷயத்த வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப இந்த வருஷம் எங்க ஸ்கூல்ல யார் எஸ்பிஎலா இருக்கணும், ஏஎஸ்பிஎலா இருக்கணுங்கிறத நாங்களே சூஸ் பண்ணணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதே மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஸ்கூலுக்கும் நாங்க வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எலெக்ஷன் டே வந்து எப்படி இருக்குன்னா எங்களுக்கு வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏன்னா அஸ் அ இந்தியன் சிட்டிசன் நம்ம வந்து ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓட் போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஏஜ்ல ஓட் போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளோட ஃபியூச்சர்ல நம்மளோட கிரேட் லீடர்ஸை எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காண்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து நான் வந்து சில்ட்ரன்ஸ் ஓட்ல வந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல பீப்புள் லீடர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்படி ஓட்டு போடணும், என்ன மாதிரிக்கு ஓட்டு போடணும்லாம் எனக்கு தெரியும். தேங்க்ஸ். முதல் தடவையா ஓட்டு போட்டிருக்கீங்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாப்பா? நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. நான் ஜெயிச்சேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதா செஞ்சு மேனேஜ்மெண்ட்டை கேட்டு செஞ்சு கொடுப்பேன். ஸ்மார்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் லைப்ரரியெல்லாம் கூட்டிட்டு போவேன். என் பேர் வந்து ஸ்ரீ மகேஸ்வரன். வேட்பாளரா நீங்க நிக்கிற அனுபவம் எப்படி இருக்கு? ஹாப்பியா எக்ஸைட்மெண்ட்டா இருக்குது. ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா, ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா புதுசா இருக்கு. நிறைய பேர் நிக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஒரு புத்துணர்ச்சி தருது எங்களுக்கு. நிக்கிறதுனால நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. எல்லாம் தனித்தனியா சிம்பிள் கொடுத்துருக்கனால எல்லாருமே ஓட்டு நிறைய கேன்வாஸ் பண்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நிறைய பேர் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 18 வயசுக்கு முன்னாடி இந்த வாக்களிக்க 18 வயசு எல்லாருக்குமே 18 வயசுக்கு மேலதான் சிட்டிசன் வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்கும். ஆனா எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஓட்டு போறதுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓட்டு போட கொஞ்சம் இதுவா இருக்கும் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு.